துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, துலாமின் அதிபதி 1க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார், கூட புதனோட இருக்கிறார். புதன் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் அதிபதி. அப்போ தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக சில செலவுகள் ஏற்படும், குடும்பத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். தந்தைக்காக சில வாய்ப்புகள், சில செலவுகள், அவர் உடல்நிலையாக இருக்கட்டும், இல்லைன்னா அவர் சுப யாத்திரைகள் போகக்கூடியது, இல்லை நீங்கள் கூட சுப யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தீர்த்த தலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அந்த யாத்திரைகள் மூலமாக சிறிய செலவுகள் ஏற்படும். அது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்காக தான், அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி என்பதற்கு, நரம்பு கொஞ்சம் இழுக்கிறது, கை காலில் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த விஷயங்களும், அதனால் சிறிய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலில் சின்னதாக இடிச்சுக்கிறது, அடிப்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வேற என்னங்க பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு தோணும். உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கிறார். 11ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார், 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். 11ஆம் அதிபதினாலே வெற்றிங்க. வெற்றின்னு சாதாரணமாக வெற்றிலாம் இல்லை, பெரிய லெவல், ஒரு ஹை போஸ்ட்னு சொல்லலாம். இப்போ 2வது ரேங்க் 3வது ரேங்க்லாம் இல்லை, அடித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான், 100க்கு 100 அப்படின்ற போல. அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானே 3ல் இருக்கிறார். அப்போ புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவர் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க தந்தை சார்ந்த விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்குமா, சப்போர்ட்டாகவே இருக்கும். இல்லை மனைவியின் தாய் ரொம்ப சப்போர்ட்டாகவே இருப்பாங்க, மாமியார் ரிலேட்டடான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். கூட செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. ஸோ மனைவியின் மூலம் ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மனைவி புதிதாக புதிய முயற்சிகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள், இல்லை கூட்டு தொழில் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும். அதாவது இவர் பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணுவார், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் இவர் கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு புதிய முயற்சியின் மூலமாக புதிய உச்சத்தை எட்டக்கூடியவர்கள் யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 4க்கும் 5க்கும் அதிபதி சனீஸ்வரன் 6ல் இருக்கிறார். ஸோ 4ன்னு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொல்லுவாங்க, தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு வண்டி வாகனத்தில் சிறிய பழுதுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதுக்கான சிறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலை கவனம் தேவை. இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கும், 2மே நடக்குமா, நடக்காது. யாருக்கா ஒருத்தருக்கு தான் ஒன்று நடக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் துலாம் ராசி எல்லாருமே பயப்படணும் அவசியம் இல்லை. உங்கள் வண்டியில் ஏதாவது நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா தாராளமாக சர்வீஸ் விட்டுருங்க. வண்டியை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு இடிச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுனா இருந்ததுன்னா அந்த விஷயங்களில் ஈடுபட்டு அந்த விஷயங்களை கரெக்ஷன் பண்ண வேண்டிய விஷயத்தில் கரெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கீங்களா, குழந்தையின் உடல்நிலை சரியில்லை, இல்லை புதுசாக குழந்தையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், மருத்துவ உதவியுடன் குழந்தையின் உடல்நிலை நலமாகும். யாருக்கா குழந்தை பிறக்கணும்னா கூட திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்து வந்தால் சரிங்களா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ஸோ மீனராசியின் அதிபதி குரு எங்கே இருக்கிறாரு, 9ல் இருக்கார், துலாமுக்கு 9ல் இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கு. யாருக்காவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வழிபாடு செய்யும் பொழுது சனிக்கிழமை, சரிங்களா, சனிக்கிழமையில தான் வழிபாடு பண்ணணும். திருச்செந்தூர் முருகனை சனிக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது துலாம் ராசியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். தொடை, உங்களோட பாதம் இடுப்பு கீழே தொடை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல யாருக்காவது பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திர பகவான் வராரு. ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டுட்டே இருப்பீங்க. புதுசாக 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். அதனால் யாராவது தொழில் தொடங்க போகிறீங்க, புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் எங்கே 2ல் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணும், உங்களோட மறைமுகமான உங்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், உங்களோட உணவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடில் இருக்கணும். உணவு கட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா மறைமுக பிரச்சனை ஏற்படாது. வயிறு சார்ந்த அசிடிட்டி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா
இந்த உணவில் கட்டுப்பாடோடு இருந்து தினமும் கடவுள் நம்பிக்கையோட நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களின் 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 3ல் இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஆணோ பெண்ணோ பழக்கமாகி சரிங்களா திருமணம் வரை செல்லக்கூடிய ஒரு பந்தம் ஏற்படும். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட கூட்டு தொழில் முயற்சிகள் சக்ஸஸை கொடுக்கும். யார் கூட ஜாயிண்டாக சேர்ந்து கூட்டு தொழில் சேர்ந்தீங்கன்னா அது வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கான காலமாக இது அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். உங்களோட இளைய சகோதரர் மூலமாக சரிங்களா இளைய சகோதரர் மூலமாக இல்லை தந்தையின் மூலமாக ஆணோ பெண்ணோ அமைவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் போய்ட்டு பொண்ணு பையனை அங்கங்கே தேட வேண்டாம். ஒன்று உங்களோட தம்பி தங்கச்சி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க யாரோ ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை உங்களோட அப்பா வழியில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணை. ஸோ இந்த காலகட்டத்தில் இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் என்னை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.